Hi friends, welcome to GD. Last days, இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஆல் இண்டியா பார் எக்ஸாமினேஷன் 19 கம்மிங் ஏப்ரல்லேருந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. இதுக்கான எக்ஸாமினேஷன் டேட் வந்து இன்னும் பப்ளிஷ் பண்ணலை. ஸோ இந்த எக்ஸாமில் நீங்கள் ஒரே அட்டம்ப்டில் பாஸ் ஆகிறதுக்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸு, மாடல் கொஷின் பேப்பர்ஸு, எக்ஸாம் சென்டர்ஸு, அது மட்டும் இல்லாத ஓஎம்ஆர் ஷீட்டில் முக்கியமாக நீங்கள் ஃபில் பண்ண வேண்டிய விஷயங்கள், அது மட்டும் இல்லாத இந்த எக்ஸாமில் நீங்கள் எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணாலே நீங்கள் பாஸ் ஆகிடுவீங்கன்றது இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதில் எதனா டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் ஷோ ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த ஆல் இண்டியா பார் எக்ஸாமினேஷன் இந்தியாவுக்குள்ளே கொண்டு வரப்பட்டது 2010க்கு அப்புறம் தான். 2009 வரைக்கும் யாரெல்லாம் வந்து லா டிகிரி முடிச்சுட்டு அட்வொகேட்டாக பார் கவுன்சில் என்ரோல்மெண்ட் பண்ணுறாங்களோ அவங்களையும் இந்த ஆல் இண்டியா பார் எக்ஸாமினேஷன் எழுத வேண்டிய அவசியம் கிடையாது. 2010க்கு அப்புறம் யாரெல்லாம் 3 இயர்ஸாக இருந்தாலும் சரி, 5 இயர்ஸாக இருந்தாலும் சரி, பார் கவுன்சிலில் அட்வொகேட்டாக என்ரோல்மெண்ட் பண்ணிட்டாங்கன்னா அவங்க வந்து கண்டிப்பாக இந்த ஆல் இண்டியா பார் எக்ஸாமினேஷன் எழுதியே ஆகணும். ஏன்னா இந்த பார் கவுன்சிலில் வந்து பதிவு பண்ணும்போது டெம்பரவரி ஐடி கார்டு கொடுப்பாங்க. அதை பர்மனெண்ட்டாக ஆக்கணும்னா ஆல் இண்டியா பார் எக்ஸாமினேஷனில் பாஸ் ஆகியே ஆகணும். இதற்கான டைம் லிமிட் எதுனா இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா 2 இயர்ஸ்க்குள்ளே நீங்கள் இந்த ஆல் இண்டியா பார் எக்ஸாமினேஷன் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த டெம்பரவரி ஐடி கார்டை கொடுத்துட்டு பார் கவுன்சிலேருந்து உங்களுக்கு பர்மனெண்ட் ஐடி கார்டு உங்கள் வீட்டுக்கே வந்துடும். அப்படி நீங்கள் 2 இயர்ஸ்க்குள்ளே இந்த எக்ஸாம் வந்து பாஸ் ஆகலைன்னா 2 இயர்ஸ்க்கு அப்புறம் இந்த டெம்பரவரி ஐடி கார்டை நீங்கள் ரினியூவல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் வந்து எத்தனை டைம் ஒன்றாலும் நீங்கள் இந்த எக்ஸாம் எழுதலாம், நோ டைம் லிமிட்டு. எதற்காக இந்த ஆல் இண்டியா பார் எக்ஸாமினேஷன் எழுதுகிறோன்னா, இந்த ஆல் இண்டியா பார் எக்ஸாமினேஷன் எழுதி இதில் பாஸ் ஆகிட்டீங்கன்னா சிஓபி சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க, அதாவது கோர்ட் ஆஃப் ப்ராக்டிஸ் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. இந்த சர்டிஃபிகேட்டை வச்சு இந்தியாவுக்குள்ளே இருக்கிற எந்த கோர்ட்டுக்கு வேணாலும் நீங்கள் போயிட்டு ப்ராக்டிஸ் பண்ணலாம், எந்த கோர்ட்டில் வேணாலும் போயிட்டு நீங்கள் ஆர்கியூ கேஸ் எடுத்து நடத்தலாம். ஆனால் நீங்கள் இந்த ஆல் இண்டியா பார் எக்ஸாமினேஷன் எழுதாத டெம்பரவரி ஐடி கார்டை வச்சுட்டு தான் இருக்கீங்கன்னா நீங்கள் எந்த பார் கவுன்சிலில் பதிவு பண்ணியிருக்கீங்களோ, இப்போ எக்ஸாம்பிள் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி பார் கவுன்சிலில் பதிவு பண்ணியிருக்கீங்கன்னா அந்த கோர்ட்டில் தமிழ்நாட்டில் இருக்கிற கோர்ட்டுங்களை மட்டும் தான் நீங்கள் போக முடியும். நெக்ஸ்ட்டு சிலபஸ். இந்த ஆல் இண்டியா பார் எக்ஸாமினேஷனுக்கு வந்து டோட்டலாக வந்து 100 மார்க்ஸு. இந்த 100 மார்க்ஸ் வந்து 19 சப்ஜெக்டை கவர் பண்ணி தான் வந்து கொஷின் பேப்பர் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ஸோ 19 சப்ஜெக்டை உங்களால் கவர் பண்ண முடியாதுன்ற பட்சத்தில் இதில் ஹைலைட்டாக இருக்கிற சப்ஜெக்டை மட்டும் நீங்கள் படித்தாலே பாஸ் ஆகிடலாம். இந்த ஸ்க்ரீனில் டோட்டலாக வந்து 19 சப்ஜெக்டையும் நான் வீடியோவில் போட்டிருக்கேன். ஆனால் உங்களுக்கு இதில் ஹைலைட்டாக இருக்கிற சப்ஜெக்டை மட்டும் படித்தா போதும்னா அதை மட்டும் படித்தாலே போதும். எக்ஸாம்பிள் வந்து கான்ஸ்டியூஷனில் வந்து 10 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க, இந்தியன் பீனல் கோடு வந்து 8 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க, சிபிசி சிஆர்பிசி ஈச் வந்து 10 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க, எவிடன்ஸ் ஆக்ட் வந்து 8 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க, ஃபேமிலி லாவில் வந்து 8 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு லா ஆஃப் கான்ட்ராக்ட், ஸ்பெசிஃபிக் ரிலீஃபு, ப்ராப்பர்ட்டி லாஸு, இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட், இது எல்லாமே சேர்த்து ஒரு 8 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த சப்ஜெக்ட் கவர் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ இதில் நீங்கள் இம்பார்ட்டண்ட்டாக இருக்க ஹைலைட் சப்ஜெக்டை மட்டும் செலக்ட் பண்ணி படித்தாலும் படிக்கலாம். நெக்ஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் கொஷின் தான் பார்க்க போகிறோம். இந்த கொஷின் பேப்பரில் வந்து டைரக்ட் கொஷின்ஸும் கேட்பாங்க, இன்டைரக்ட் கொஷின்ஸும் கேட்பாங்க, கேஸ் லாஸும் கேட்பாங்க, அதர் கொஷின்ஸும் கேட்பாங்க. ஸ்க்ரீனில் சில எக்ஸாம்பிள் கொஷின்ஸ் நான் எடுத்து வச்சுருக்கேன். இது லாஸ்ட் இயர் வந்த கொஷின் தான். இதை வந்து உங்களுக்கு பார்த்தாலே இந்த கொஷின்ஸை பார்த்தாலே உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். ஃபஸ்ட்டு, எ ஹிந்து பாய் அண்ட் ஹிந்து கேர்ள் மே பி மேரிட் அண்டர் த ஃபாலோயிங் லா. ஒரு இந்து பொண்ணும் இந்து பையனும் எந்த லா கீழே திருமணம் செஞ்சுக்கலான்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து த ஹிந்து மேரேஜ் ஆக்ட் 1955 கீழையும், செகண்ட் வந்து த ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட் 1954 கீழே கொடுத்துருக்காங்க. இதற்கான ஆப்ஷன் வந்து ஏ வந்து 1 மட்டும், பி வந்து 2 மட்டும், சி வந்து 1 and 2 ரெண்டுமே கரெக்டு, டியில் வந்து 1 இல்லைனா 2 தான் கரெக்டுன்னு சொல்லிட்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதற்கான ஆன்சர் வந்து சி, போத் 1 and 2 ஆர் கரெக்ட். நெக்ஸ்ட்டு கொஸ்டினை, கீழ்கண்ட எந்த திருத்த சட்டத்தின் மூலம் பெண் குழந்தைகளுக்கு கூட்டுச்சொத்தில் உரிமைகள் கிடைக்கின்றன? இந்த மாதிரி அமெண்ட்மெண்ட்ஸ் கொடுத்தும் இதற்கான ஆன்சரை சூஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கொஷின்ஸும் கேட்பாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் கம்பெனி ஆக்ட்ஸில் கேட்டிருக்காங்க. அதாவது நிறுவனங்கள் சட்டம் 2013 படி ஒரு பொது நிறுவனத்திற்கு தேவைப்படும் குறைந்தபட்ச இயக்குநர்களின் எண்ணிக்கை என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. மாதிரி கொஷின்ஸும் கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு டைரக்ட் கொஷின் மோட்டார் வெஹிக்கிள் ஆக்ட்லேருந்து கேட்டிருக்காங்க. இது மாதிரி செக்ஷன்ஸ் டைரெக்டாக கொடுத்தோம் நீங்கள் வந்து கண்டுபிடிச்சி எழுதுகிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து கன்சியூமர் ப்ரொடக்ஷன் ஆக்ட் 2009 கொஷின் கேட்டிருக்காங்க. எத்தனை எண்ணிக்கை இந்த மாதிரி நுகர்வோர் உரிமையாளர்கள் இந்த மாதிரி கவுண்டிங்கில் வந்து கேட்பாங்க. இப்போ ஒரு டெலிவரி நடக்குதுன்னா அவங்களுக்கு வந்து மெட்டர்னிட்டி வீக் எத்தனை வீக் வந்து
கொடுப்பாங்க. அந்த மாதிரி கொஷின்ஸும் கேட்பாங்க. நெக்ஸ்ட் கொஷின் வந்து இந்த மாதிரி கேஸ் லாஸும் கொடுப்பாங்க. கேஸ் லாஸ் மோஸ்ட்லி வந்து தெரிஞ்ச மாதிரி தான் இருக்கும். நீங்கள் இப்போ எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி பாப்புலரான கேஸ் லாஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்டு போங்க. நெக்ஸ்ட் கொஷினே இந்த கான்ஸ்டியூஷன் லாவில் வந்து மோஸ்ட்லி கொஷின்ஸ் கேட்பாங்க. இந்த மாதிரி அமெண்ட்மெண்ட்ஸ்லாம் வந்து நிறையவே கேட்பாங்க. நெக்ஸ்ட்டே கட் ஆஃப் மார்க் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தலாம். கட் ஆஃப் மார்க்கு லாஸ்ட் இயர், அதாவது ஆல் இண்டியா பார் எக்ஸாமினேஷன் 18ல் என்ன கட் ஆஃப் மார்க் வந்து கால்குலேட் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். டோட்டலாக வந்து 100 மார்க்ஸ்க்கு எழுதியிருந்தாங்க. 100 மார்க்ஸில் வந்து 7 மார்க்ஸ் வித்ராவல். ஸோ 100ல் 7 மைனஸ் பண்ணால் 93 மார்க்ஸ் டோட்டலாக. 93 மார்க்ஸுக்கு வந்து ஜென்ரல் ஓபிசி கேட்டகிரியில் இருக்கிறவங்க 45%, அதாவது அவங்களுடைய மார்க்கு 42 மார்க்ஸ் ஆகும். எஸ்சி எஸ்டி கேட்டகிரியில் 40%, அதாவது 37 மார்க்ஸ் எடுத்துருந்தா பாஸு. இந்த பேஸ் பண்ணி தான் வந்து இந்த வருஷம் ரிசல்ட் வந்திருந்தது. நெக்ஸ்ட்டு ஏஐபி எக்ஸாம் 19ல் கட் ஆஃப் மார்க் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது, குறையிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிறன்ற பட்சத்தில் ஜென்ரல் ஆர் ஓபிசி கேட்டகரியில் இருக்கீங்கன்னா 55லேருந்து 60 மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணுற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிட்டு போங்க. இதுவே எஸ்சி எஸ்டி கேட்டகரியில் இருக்கீங்கன்னா 35லேருந்து 40 மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணுற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிட்டு போங்க. நெக்ஸ்ட்டே எக்ஸாம் சென்டர்ஸு. இந்த சென்டர்ஸில் உங்களுக்கு எந்த நியர்பை சென்டர் இருக்குதோ அதை வந்து நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது அந்த ஆப்ஷனை 3 ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. அந்த 3 ப்ரிஃபரன்ஸில் உங்களுடைய லொக்கேஷன் சென்டர் எதுவோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாத முக்கியமாக நீங்கள் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது லாங்குவேஜ் பார்ட்டை செலக்ட் பண்ணும்பொழுது தமிழ் மட்டும்தான் உங்களுக்கு தெரியும், தமிழ் கொஷின் பேப்பர் தான் வேணுன்ற பட்சத்தில் தமிழை மட்டும் கிளிக் பண்ணுங்கள். இங்கிலீஷ் மட்டும் தான் தெரியும், தமிழ் தெரியாதுன்ற பட்சத்தில் இங்கிலீஷ் மட்டும் கொஷின் பேப்பரை கிளிக் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுமே வேணுன்ற பட்சத்தில் தமிழ் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தமிழ் இங்கிலீஷ் 2 கொஷின் பேப்பருமே உங்களுக்கு அதிலே மிங்கிள் ஆகி வரும். இதுவே நீங்கள் இங்கிலீஷ் மட்டும் கொடுத்தீங்கன்னா தமிழ் வராது உங்களுக்கு. இதை வந்து கவனமாக நீங்கள் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போதே கொடுங்க. நெக்ஸ்ட்டு புக்ஸு. நீங்கள் இப்போ இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக புக்ஸ் வாங்க போகிறீங்கன்னா வித்தவுட் நோட்ஸோட பேரக்ஸ் புக்ஸ் வாங்க. வேறு எந்த லாங்குவேஜ் புக்ஸும் எடுத்துகிட்டு போனீங்கன்னா உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. லாஸ்ட் இயர் வரைக்கும் ஓப்பன் புக் எக்ஸாம் தான் நடந்தது. இந்த இயர் எப்படின்னு சொல்லிட்டு எந்த நோட்டிஃபிகேஷன் வரல. அப்படி நோட்டிஃபிகேஷன் வந்ததுன்னா வீடியோ மேக் பண்ணி போடுறேன். நீங்கள் புக்ஸ் வாங்கும்போதே தமிழ் லாங்குவேஜ் சூஸ் பண்ணியிருக்கீங்களா, இங்கிலீஷ் லாங்குவேஜ் சூஸ் பண்ணியிருக்கீங்களோ, தமிழ் புக்ஸ் வேணும்னா தமிழ் புக்ஸ் வாங்கிக்கங்க, இங்கிலீஷ் புக் வேணும்னா இங்கிலீஷ் புக் வாங்கிக்கங்க. இதுக்கு ஆன்லைன்லேயே உங்களுக்கு புக்ஸ் எல்லாமே அவைலபிள் இருக்குது. அது மட்டும் இல்லாத புக் ஷாப்லேயும் நிறைய புக்ஸ் இருக்குது. ஆனால் வந்து எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு நீங்கள் எந்த புக் ஷாப்புக்கோ இல்லை ஆன்லைன்லேயே பர்ச்சேஸ் பண்ணலான்னு நினச்சிங்க. நிறைய பேர் லாஸ்ட் டைம் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க எனக்கு புக்ஸ் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் ப்ரீவியஸாகவே புக்ஸை வந்து பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் எக்ஸாம் ப்ரிப்பேர் ஆகிட்டீங்க, நீங்கள் எக்ஸாம் டேட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கு வந்து நீங்கள் இப்போ எக்ஸாம் சென்டருக்கு போகிறீங்க. எக்ஸாம் சென்டருக்கு போகும்போது என்னென்ன எடுத்துகிட்டு போகணுன்னா உங்களுடைய அட்ரஸ் ப்ரூஃபுக்கான ஒரு ஐடி கார்டு, அதாவது ஆதார் கார்டு அந்த மாதிரி எடுத்துகிட்டு போகணும். அது மட்டும் இல்லாத அவங்களுடைய அட்மிட் கார்டு, நீங்கள் ரீசெண்டாக எடுத்த ஃபோட்டோ ஒன்று எடுத்துகிட்டு போங்க. மொபைல் ஃபோன்லாம் அலௌடு கிடையாது. ப்ளூ பென்னு ஒரு பென்சில் ஒன்று எடுத்துகிட்டு போங்க. பென்சிலில் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் கொஷின் பேப்பரில் எது ஆன்சரோ அதை வந்து டிக் பண்ணிக்கங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஓஎம்ஆர் ஷீட்டில் வந்து ஷேர்ட் பண்ணாதீங்க. நீங்கள் வந்து எதெல்லாம் ஆன்சர் தெரியுமோ அந்த வந்து ஃபஸ்ட்டு டிக் பண்ணிவிட்டு எதெல்லாம் டவுட்ஸ் இருந்தோ அதெல்லாம் வந்து ஃபைனலாக வந்து கோத்ரூ பண்ணிக்கோங்க. எதெல்லாம் உங்களுக்கு கன்ஃபார்மாக தெரியுன்ற ஆன்சரை மட்டும் ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. இல்லை லாஸ்ட்டாக 1/2 hour இல்லை 1 hourக்குள்ளே உங்களுடைய ஓஎம்ஆர் ஷீட்டில் ஷேர்ட் பண்ண ஆரம்பிங்க. ஏன்னா நீங்கள் முன்னாடியே ஏதோ ஒரு ஆன்சர் வந்து ஷேர்ட் பண்ணிட்டீங்க, ஆனால் வந்து அந்த ஆன்சர் தப்பு வேறு ஆன்சர் வருதுன்னா நீங்கள் வந்து அதை ஒன்றுமே கரெக்ஷன் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் முன்னாடியே வந்து பென்சிலில் வந்து கொஷின் பேப்பரில் உங்களுடைய ஆன்சர் எதெல்லாம் தெரியுதோ அதை வந்து டிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா லாஸ்ட்டாக வந்து நீங்கள் ஓஎம்ஆர் ஷீட்டில் வந்து ஷேர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டே ஓஎம்ஆர் ஷீட்டில் முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா அதில் வந்து லாங்குவேஜ் கேட்டிருப்பாங்க. நீங்கள் அப்ளிகேஷன் பண்ணும்போது என்ன லாங்குவேஜ் கொடுத்தீங்களோ அந்த லாங்குவேஜ் தான் வந்து ஓஎம்ஆர் ஷீட்டில் ஷேர் பண்ணணும். அது மட்டும் இல்லாத உங்களுக்கு கொஷின் பேப்பர் கொடுப்பாங்க. அந்த கொஷின் பேப்பருடைய செட் கோடு இருக்கும். செட் கோடு ஏ, செட் கோட் பி, செட் கோட் சி, செட் கோட் டி இருக்கும். இந்த செட் கோடு உங்கள் பக்கத்தில் வருமானு கேட்டிங்கன்னா வராது, இது மிங்கிள் ஆகி வரும். ஸோ உங்கள் கொஷின் பேப்பரில் இருக்கிற செட் கோட் என்னவோ, எக்ஸாம்பிள் இப்போ செட் கோட் சி இருக்குன்னா அந்த சியை வந்து நீங்கள் ஓஎம்ஆர் ஷீட்டில் உங்களுக்கு செட் கோட் லைனாக கொடுத்துருப்பாங்க, ஏபிசிடின்னு கொடுத்துருப்பாங்க. உங்களுடைய இது சினா அந்த சியை மட்டும் தான் நீங்கள் ஷேர்ட் பண்ணணும். மாற்றி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கால்குலேஷன் பண்ண மாட்டாங்க, மார்க் ஷீட் வந்து எவாலுவேஷனுக்கு எடுத்துக்க மாட்டாங்க.
நெக்ஸ்ட்டு இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் OMR ஷீட் ஷேர்ட் பண்ணுவீங்க இல்லையா, அதுக்கு கார்பன் பேப்பர் மாதிரி கீழே ஒரு ஜெராக்ஸ் மாதிரி அது கார்பன் நீங்கள் என்னெல்லாம் ஷேர்ட் பண்ணுறீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு இன்னொரு ஷீட்டுக்கு பேக் சைடில் இருக்கும். அதை நீங்கள் எடுத்துகிட்டு வந்து வீட்டுக்கு வந்துட்டு எதெல்லாம் ஆன்சர் கரெக்டோ எதெல்லாம் ஆன்சர் தப்புன்றதை நீங்களே வந்து கரெக்ஷன் பார்த்துக்கலாம். அவங்க ஆன்சர் கீ வெளியிடுறதுக்கு முன்னாடி அதை வந்து நீங்கள் கிழித்து எடுத்துகிட்டு வர மாதிரி தான் இருக்கும். அது மட்டும் இல்லாத உங்களுடைய OMR ஷீட்டில் உங்களுடைய சைனு கண்டிப்பாக நீங்கள் பண்ணியிருக்கணும். அந்த சைன் மட்டும் பண்ணாத வந்துடாதீங்க. இப்போ இந்த எக்ஸாமில் உங்களுக்கு இருந்த மோஸ்ட்லி டவுட்ஸ் எல்லாமே கிளியர் ஆகிருக்கும். இதில் எதனா டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதை பற்றி வேறு எதனா வீடியோஸ் போடணுன்னாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. கீப் சப்போர்ட்டிங்.